சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாமிற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் இறுதிக்கட்ட திருப்புதல்ல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பீங்க. உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய பயிற்சியை கையில் எடுத்துக்கொண்டு செல்லுங்க. மிக குறுகிய காலம். அந்த மிக குறுகிய காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுபிக்குழுவின் சார்பாக உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனைகளையும் சமர்ப்பிக்கிறோம். இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு 14 நாட்கள், அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 14-15 நாட்கள் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். இந்த 15 நாட்கள்ல ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய பகுதியாக ஒரு சூப்பரான பிளானோட உங்களை இன்றைக்கு நான் சந்திக்கிறேன். இந்த BGTRB எக்ஸாம் சொல்லும் பொழுது எல்லாருமே மேஜர்ல மிக மிக முக்கியமான டாபிக் என்ன, முக்கியமான கொஸ்டின் என்ன, அதை அனலைஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 வினாக்கள் கேட்குறாங்க. இதுல ஒரு 20 வினாக்கள் நம்ம கரெக்டா எழுதிட்டோம்னா நம்மளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கடந்த முறை வாய்ப்பை நழுவிட்ட ஒவ்வொரு ஆசிரியருடைய மனக்குமுறலாக இருக்கக்கூடியது இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி பிளஸ் ஜிகே. இதுல நம்முடைய சுபிக்குழுல ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு பயிற்சி, மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் அடுத்து ஒரு சூப்பரான பிளானோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பிளானை டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கான பணி உங்களுக்கு உறுதி. இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த ரிவிஷனை பயன்படுத்துங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி குறித்த கவலை உங்களுக்கு தேவை கிடையாது. சுபைக்குழுவானது உங்களுக்கு வேண்டியதை நம்ம நினைச்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூப்பர் பிளான் என்ன, மெயினா பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடியது நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள். தொடர்ச்சியாக நம்ம எந்த ஒரு தகவல் கொடுத்தாலும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ப்ரிப்பரேஷனை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய குரூப். இரண்டாவது நம்மளுடைய டெஸ்ட் பேஜ். எந்த பேஜ் நம்ம கொடுத்தாலும் சரி அந்த பேஜை முழுமையாக பயன்படுத்தி அங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எழுதி இப்ப தேர்வு வைத்தாலும் தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். இவர்கள் 2 பேரையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு அருமையான பிளான் கொடுத்து அவங்களுடைய பணியை உரித்தாக்கி கொடுக்கணும் என்பதற்காக 2 பேர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஒரு புதிய முயற்சியானது எடுக்கிறோம். அந்த புதிய முயற்சியானது ஒன்று பாத்தீங்கன்னா முழு வினாவிடை பயிற்சி. முழு வினாவிடை பயிற்சி. இரண்டாவது முந்தைய ஆண்டு வினாவிடை. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த BGTRB எக்ஸாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் ஆனது கொடுத்திருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 10 யூனிட். இந்த 10 யூனிட்டையும் முழுமையாக தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அது எனக்கு இருக்கக்கூடிய முதல் கடமை. என்னதான் நம்ம வினாக்கள் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்தாலும் டிஆர்பியோட வினாக்களை நம்ம பார்க்கும் பொழுதுதான் அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு மனநிலை, அந்த மைண்ட் செட்டப்புக்கு நம்ம போவோம். அப்படிங்கிற பட்சத்துல முந்தைய ஆண்டு வினாவிடை உங்க கையில இருக்கணும். இது 2யுமே பாத்தீங்கன்னா சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஒன்று, இந்த முழு வினாவிடை பயிற்சியை இலவசமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், பயிற்சியாக கொடுத்துறோம். முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை கொரியர் மூலம் உங்களுக்கு நம்ம அனுப்புறோம். நீங்க கொரியர்ல என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் வைஸா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லையுமே எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக மொத்தம் 10 யூனிட். ஒரு யூனிட்டுக்கு குறைந்தது 200 முதல் 250 வினாக்கள் வரை. அப்ப 2000 முதல் 2500 கொஸ்டின்ஸ் டோட்டலா எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக உங்க கையில இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஸ்டினோட PDF உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம்.
அதே இது வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 வினாக்கள் வரைக்கும் இருக்கும். சோ இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முழு வினாவிடை பயிற்சி உங்களுக்கு யூனிட் வைஸா நம்ம அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல தினமும் அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி. இத வந்து பாத்தீங்கன்னா சுபிக்குழுவானது 2 வழிமுறைகள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இதுவரை நடைபெற்ற தேர்வு. சோ அதனுடைய கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட வினா விடைகள். டிஆர்பி நடத்திய தேர்வு பியூ எக்ஸாமா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி எக்ஸாமா இருக்கட்டும், ஸோ இனியும் நடத்திருக்கக்கூடிய தேர்வுகள் அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1350 வினாக்கள் சொல்லி நம்ம 2 புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொரியர் கொடுக்கணும். நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்தினா இது தமிழ் பிளஸ் ஆங்கிலம். ஸோ இந்த கான்செப்ட்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு முழு வினா விடைங்கிறது பயிற்சியானது தமிழ் மீடியத்துல இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்திற்கு நம்ம பிடிஎஃப் வச்சிருக்கிறோம். நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ஸோ இறுதி கட்டத்துல இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நீங்க முழுமையாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற எதையுமே பார்க்க வேண்டாம். உங்களுக்கான அரசு பணி என்பது உங்களுக்கு உறுதி. ஸோ அதற்கு தகுந்தாற் போல வழிமுறைகளை சுபிக்குழுவானது உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர்ல சாம்பிள் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதுல சாம்பிள் எப்படி பார்க்கறது, எப்படி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது, சுபிக்குழுவை எப்படி தொடர்பு கொள்றது, அதை உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ எக்ஸ்பிளைனா நாளைக்கு கொடுத்துறேன். இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கான பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முழுமையாக வெறித்தனமான பயிற்சி. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எதையுமே பார்க்க வேண்டாம். இறுதி கட்ட திருப்புதலுக்கு கல்வி உளவியல் அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி கவலை உங்களுக்கு வேண்டாம். அனைத்தையுமே நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடியதை இந்த 15 நாட்கள் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. இதுல இருந்துதான் உங்களுக்கு வினா என்ற கான்செப்ட்ல உருவாக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.